ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது, அதேமாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிண்ட்ரெல்லா, அதாவது ஃபேரி டேல்ஸ்லேருந்து ஒரு ஸ்டோரி எடுத்து பார்த்துட்ருக்கோம். சிண்ட்ரெல்லா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்பவுமே க்யூட்டான ஒரு ஸ்டோரி. இதோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். The king wanted his son to choose one of the pretty girls to marry. The king sent an invite to all the young maidens for a grand ball at his பேலஸ். இந்த மாதிரி சிண்ட்ரெல்லா வந்து தன்னோட ஸ்டெப் மதர் ஸ்டெப் சிஸ்டரோட ரொம்பவுமே கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதாவது ராஜா கிட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது? த கிங் வாண்டட் ஹிஸ் சன் டு சூஸ் ஒன் ஆஃப் த பிரிட்டி கேர்ள்ஸ் டு மேரி. இந்த மாதிரி அவரோட மகனான இளவரசன் வந்து ஒரு அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்து அவர் வந்து திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு அவர் அந்த ராஜா விரும்பினார். த கிங் சென்ட் அண்ட் இன்வைட் டு ஆல் த யங் மெய்டன்ஸ். அதனால் அந்த ராஜா என்ன பண்ணார்? சென்ட், அதாவது அனுப்பினார். என்ன அனுப்பினார் அப்படின்னா இன்வைட், அதாவது எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து எல்லா யங் மெய்டன்ஸ் அப்படின்னா இளம் பெண்கள் எல்லாருமே கிராண்ட் பால், அதாவது சிறந்த விருந்துக்கு, அதாவது நடன விருந்துக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அரண்மனைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. த கிங் வாண்டட் ஹிஸ் சன் டு சூஸ் ஒன் ஆஃப் த, சூஸ்னா தேர்ந்தெடுக்கிறது, ஒன் ஆஃப் தனா ஒரு பிரிட்டி கேர்ள்ஸ் அப்படின்னா ரொம்பவுமே அழகான, டு மேரி அவர் திருமணம் செய்து கொள்ள. த கிங் சென்ட் நான் அனுப்பினார், இன்வைட்னா அலை, ஆல் த யங் மெய்டன்ஸ் அப்படின்னா இளம் பெண்கள், ஃபார் ஏ கிராண்ட் பால்னா சிறந்த நடன நிகழ்ச்சி, அட் ஹிஸ் பேலஸ் அரண்மனையில் நடக்கக்கூடிய சிறந்த நடன நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் அழைக்கிறாரு. த பீப்புள் ஆஃப் த கிங்டம், ஐ ஹாவ் எ மெசேஜ் ஃபார் யூ ஃப்ரம் த கிங். உடனே அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் இல்லையா, அவர் உடனே மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு? த பீப்புள் ஆஃப் த கிங்டம், ஐ ஹாவ் எ மெசேஜ் ஃபார் யூ ஃப்ரம் த கிங். உடனே அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாரும் வாங்க, இந்த ராஜாங்கத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு செய்தி இருக்குது, ராஜா கிட்டேருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. everyone is invited to the grand ball on Saturday of the coming week. எல்லாரையும் ராஜா வந்து தன்னோட கிராண்ட் பால், அதாவது சிறந்த நடன நிகழ்ச்சிக்கு சனிக்கிழமை அன்று எல்லாரும் வருகின்ற சனிக்கிழமை, கம்மிங் வீக் அப்படின்னா வருகின்ற வாரம் சனிக்கிழமை அன்று எல்லாரும் அவரோட அரண்மனைக்கு வந்து எல்லாரும் கலந்து கொள்ளணும். அந்த கிராண்ட் பால் நடன நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும். ஹீ வில் சூஸ் எ பிரின்சஸ் ஃபார் த பிரின்ஸ் ஆன் த ஒகேஷன். அது மாதிரி நடக்கும்போது அதுலேருந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து, ஒரு இளவரசியை தேர்ந்தெடுத்து அந்த இளவரசனுக்கு திருமணம் செய்து கொடுப்பாங்க. எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி அண்ட் ஜம்ப்டு வித் ஜாய். உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? எவ்ரி ஒன் அப்படின்னா ஒவ்வொருவரும் ரொம்பவுமே சந்தோஷமாக, ஜம்ப்டுனா குதித்தார்கள், வித் ஜாய் அப்படின்னா உற்சாகமாக குதிச்சாங்க. சிண்ட்ரெல்லா வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட். சிண்ட்ரெல்லாவும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் அப்படின்னா ரொம்பவுமே உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா சிண்ட்ரெல்லா. ஆஸ் ஷி ஆல்வேஸ் வாண்டட் டு see the palace. அவளுக்கு எப்போதுமே ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை அப்படின்னா அரண்மனையை பார்க்கணும், அரண்மனையை எப்படியாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை இருந்தது. சிண்ட்ரெல்லா சிஸ்டர் ப்ரிப்பரிங் themselves for the ball with a grand hustle and bustle. சிண்ட்ரெல்லாவோட, அதாவது ஸ்டெப் சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது மாற்றாந்தாய் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, சிஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே ரொம்பவுமே ஹஸ்டல் அண்ட் பஸ்டல், அதாவது ரொம்பவுமே விரைவு பரபரப்பாக, ரொம்பவுமே அதிரடியாக, ரொம்பவுமே தயாராகிறாங்க அந்த நடன நிகழ்ச்சிக்கு. சிண்ட்ரெல்லா சிஸ்டர் ப்ரிப்பரிங்னா தயாராகுதல், தெம்செல்ஸ் அப்படின்னா அவர்களை, ஃபார் த பால் அப்படின்னா அந்த நடன நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக, கிரேட் ஹஸ்டல் அண்ட் பஸ்டல் அப்படின்னா ரொம்பவுமே, அதாவது ரொம்பவுமே விரைவாகவும் பரபரப்பாகவும் எல்லாருமே கிளம்பிகிட்ருக்குறாங்க. கமான் கேர்ள்ஸ், ஸ்டார்ட் ப்ரிப்பரிங் ஃபார் த பால். உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்டெப் மதர் என்ன சொல்கிறாங்க, மாற்றாந்தாய், கமான் கேர்ள்ஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பரிங் ஃபார் த பால். எல்லாரும் நடன நிகழ்ச்சிக்கு சீக்கிரம் தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாண்ட் த பிரின்ஸ் மேரி எய்தர் ஆஃப் யூ. நான் வந்து உங்களில் இருவரை யாராவது ஒருத்தவங்க பிரின்ஸ் வந்து திருமணம் செய்துக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூ சிண்ட்ரெல்லா ஹெல்ப் போத் ஆஃப் தெம் டு ப்ரிப்பேர். உடனே சிண்ட்ரெல்லாவை பார்த்து என்ன சொல்கிறாங்க அந்த மாற்றாந்தாய், நீ இந்த 2 பேருக்குமே உதவி செய்யு, நீ இவங்க 2 பேருக்கும் உதவி செய்ய, அவங்க தயாராகிறதுக்கு நீ உதவி செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க. கமான் கேர்ள்ஸ் ஸ்டார்ட் ப்ரிப்பரிங் ஃபார் த பால். ஐ வாண்ட் த பிரின்ஸ் டு மேரி எய்தர் ஆஃப் யூ அண்ட் யூ சிண்ட்ரெல்லா ஹெல்ப் போத் ஆஃப் தெம் டு ப்ரிப்பேர். மை கேர்ள் ஷுட் லுக் லைக் பிரின்சஸ். உடனே அவங்க சிண்ட்ரெல்லாட்ட என்ன சொல்கிறாங்க, என்னோட மகள்கள் எல்லாருமே இளவரசிகள் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி அவங்கள ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தெம் இஸ் கோயிங் டு மேரி த பிரின்ஸ் சூன். சீக்கிரமே அவங்க வந்து
இருவரில் ஒருவர் வந்து பிரின்ஸ் இளவரசனை திருமணம் செய்து கொள்ள போகிறாங்க. ஒன் ஆஃப் தேம் அப்படின்னா அவர்களில் ஒருவர், கோயிங் அப்படின்னா போகிறாங்க, மேரி அப்படின்னா திருமணம், பிரின்ஸ் சூன்னா சீக்கிரமே வந்து பிரின்ஸ் இளவரசனை திருமணம் செய்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ மதர் த பிரின்ஸ் வில் மேரி யூ. அதில் ஒரு பெண் என்ன சொல்லுது, மதர் என்ன வந்து இளவரசன் திருமணம் செய்து கொள்வாரா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குது. இன்னொரு பொண்ணு, சிண்ட்ரெல்லா ஃபிக்ஸ் மை ஹேர் அண்ட் ஹெல்ப் மீ கெட் ட்ரஸ்ட். உடனே சிண்ட்ரெல்லாவை பார்த்து சொல்லுது, என்னோட தலையை சரி பண்ணு அப்புறம் எனக்கு உதவி செய்ய, நான் சீக்கிரமே கிளம்புறதுக்கு உதவி செய்ய அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. நோ சிண்ட்ரெல்லா, கம் ஹியர் ஃபர்ஸ்ட், ஐ வில் மேரி த பிரின்ஸ். உடனே இன்னொரு பொண்ணு, இல்லை சிண்ட்ரெல்லா இங்கே வா, எனக்கு வந்து உதவி செய், நான் தான் வந்து இளவரசனை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் அலக்கடிக்கிறாங்க சிண்ட்ரெல்லாவை. சிண்ட்ரெல்லா வாஸ் வெரி கைண்ட், ஷி ஹெல்ப்டு போத் ஹர் சிஸ்டர். ஆனால் சிண்ட்ரெல்லாவோ ரொம்பவுமே அன்பான இனிய பெண்ணாக இருந்ததுனால 2 பேருக்குமே அவள் உதவி செஞ்சா. ஹெல்ப்டு அப்படின்னா உதவி செய்தல், போத் அப்படின்னா இருவருக்கும், சிஸ்டர்ஸ்னால் சகோதரிகளுக்கு, 2 சகோதரிகளுக்கும் அவள் உதவி செஞ்சாள். இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும், ஃபிக்ஸ் மை ஹேர் அப்படின்னா தலையை சரி பண்ணுவது, ஹெல்ப்னா உதவி செய்கிறது, கெட் ட்ரஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக கிளம்புறது, நோ சிண்ட்ரெல்லா அப்படின்னா இல்லை சிண்ட்ரெல்லா இல்லை, கம் ஹியர் அப்படின்னா வா இங்கே வா, ஃபர்ஸ்ட் ஐ வில் மேரி த பிரின்ஸ், நான் தான் வந்து பிரின்ஸை மேரி செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. சிண்ட்ரெல்லா வாஸ் வெரி கைண்ட்னு இனிய அன்பான, ஹெல்ப் போத் ஹர் சிஸ்டர்ஸ், ஐ விஷ் ஐ குட் கோ தேர் டூ. உடனே சிண்ட்ரெல்லா என்ன சொல்கிறா, எனக்கும் ஆசையாக இருக்குது, எனக்கும் அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஐ விஷ் அப்படின்னா நான் விரும்புகிறேன், ஐ குட் கோ தேர் என்னால் போக முடியுமா இயலுமா அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன், கேன் ஐ கம் டு. உடனே அவள் வந்து சிண்ட்ரெல்லா வந்து அவங்க அம்மா பார்த்து, நானும் வரட்டுமா, மாற்றாந்தாயை பார்த்து நானும் வரட்டுமா, கேன் ஐ என்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்குறா. ஐ ரியலி வாண்ட் டு see the palace and attend the ball. எனக்கு ரொம்பவுமே ஆசை அந்த அரண்மனையை பார்க்கணும், அதேமாரி நடன நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்கணும்னு எனக்கு ரொம்பவுமே ஆசை அப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்கு மாற்றாந்தாய் சொல்கிறாங்க, லுக் அட் யுவர் செல்ஃப், யூ won't even wear dress to wear. உடனே அந்த மாற்றாந்தாய் என்ன சொல்கிறாங்க, நீ போய் பாரு, உன்கிட்ட போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் கூட கிடையாது, யூ டோன்ட் ஈவன் அப்படின்னா கூட, உனக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் கூட கிடையாது, நல்ல ட்ரெஸ் கூட கிடையாது, நீ வரணும்னு ஆசைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நோ வே அப்படின்னா வழியே இல்லை, நீ வரவே முடியாது. லுக் அட் யுவர் செல்ஃப், யூ டோன்ட் ஹாவ் ஈவன் எ ட்ரெஸ் டு வியர், நீ அணிவதற்கு ஒரு ட்ரெஸ்ஸே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் ஜஸ்ட் லாஃப்ட் அட் யூ அண்ட் வி வில் ஹவ் டு ஃபேஸ் த எம்பாரஸ்மெண்ட். உடனே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அழுக்கான நல்ல ட்ரெஸ் இல்லாமல் நீ போட்டுட்டு வந்த அப்படின்னா எல்லோரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க, அது வந்து நாங்கள்லாம் அந்த சங்கடத்தை நாங்கள் எதிர்கொள்ள முடியாது, எங்களால் அந்த சங்கடத்தை பார்க்க முடியாது, அதனால் எங்களுக்கு சரியாக வராது, ஏன்னா எல்லோரும் எங்களை பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டேர் யூ ஈவன் ஆஸ்க் சச் எ கொஷின். உடனே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இந்த கேள்வியை கேட்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாற்றாந்தாய் சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும், ஜஸ்ட் லாஃப் அப்படின்னா எல்லோரும் சிரிப்பாங்க, அட் யூ ஒன்றை பார்த்து சிரிப்பாங்க, அண்ட் நாங்கள் ஹாவ் டு அப்படின்னா நாங்கள் வந்து அந்த சங்கடத்தை நாங்கள் எதிர்கொள்கிற மாதிரி ஆகும். ஹவு டேர் யூ ஈவன் ஆஸ்க் சச் எ கொஷின், இந்த மாதிரி கேள்வி கேட்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. The sisters and the mothers left for the grand ball. இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாற்றாந்தாய் சகோதரிகளும் மாற்றாந்தாயும் சேர்ந்து கிளம்பிடுறாங்க கிராண்ட் பாலுக்கு, அதாவது சிறந்த நடன நிகழ்ச்சிக்கு கிளம்பிடுறாங்க. சிண்ட்ரெல்லா வாஸ் லெஃப்ட் அலோன் கிரையிங். ஆனால் சிண்ட்ரெல்லாவோ அவளை விட்டுட்டு போனதுனால அவள் ரொம்பவுமே அழுதுகிட்டு தனியாக இருக்கிறா. ஷீ ரிமெம்பர்ட் தட் ஷீ ஹேட் ஹர் மதர்ஸ் வெட்டிங் கவுன். அதுக்கப்புறம் அவளுக்கு ஞாபகம் வருது, ரிமெம்பர்ட் அப்படின்னா நினைவுக்கு வருது, தட் ஷீ ஹேட் அவளுக்கிட்ட இருக்குது, என்ன இருக்குது, அவங்க அம்மாவோட வெட்டிங் கவுன், அதாவது தன்னோட அம்மாவோட திருமண மேலாடை இருக்கிறது அவளுக்கு ஞாபகம் வருது. நம்ம அம்மாவோட கவுன் நம்மள்கிட்ட இருக்குது, கவுன் அப்படின்னா பெரிய லாங்காக இருக்கும் இல்லையா கவுன், அதுக்கு பேர் மேலாடை, கவுன், அது கவுன்னு சொல்லணும். அந்த கவுன் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஞாபகம் வருது. இட் வாஸ் ஆல் தான். அதை எடுத்து பார்க்குறா, ஆனால் அது எல்லாமே கிழிஞ்சிருக்கு, ஆல் தான் அப்படின்னா முழுமையாக கிழிஞ்சிருக்கிறத அவள் பார்க்குறா. ஷி பிகின் ஸ்வீயிங் இட். அவள் உடனே என்ன பண்ணுறா, அதை தைக்கவும் ஆரம்பிக்கிறா. ஸ்வீயிங் அப்படின்னா தைக்கவும் ஆரம்பிக்கிறா. ஹர் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் த பேர்ட் அண்ட் த ரேட்ஸ் ஸ்டார்டட் ஹெல்பிங் ஹர் டூ. உடனே அவளோட சின்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, சின்ன நண்பர்கள், பேர்டும் ரேட்ஸும் என்ன பண்ணுது, அவளுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிக்குது. ஹெல்பிங் ஹர் அப்படின்னா அவளுக்கு உதவி செய்யவும் ஆரம்பிக்குது. This will take lots of time and by that time the party will be over. ஆனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் தைச்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். லாட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னா நிறைய நேரமாகும். அண்ட் பை தட் டைம் அந்த நேரத்துக்குள்ளே என்னாகும், த பார்ட்டி வில் பி ஓவர், அந்த நிகழ்ச்சிகள் முடிஞ்சே போயிடும். வில் பி ஓவர் அப்படின்னா முடிந்துவிடும், அந்த நிகழ்ச்சி முடிந்தே விடும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. திஸ் வில் டேக் லாட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் பை தட் டைம் த டைம் வில் பி த பார்ட்டி வில் பி ஓவர்.
சடன்லி எ ஃபேரி காட்மதர் அப்பியர்ட், டோன்ட் கிரை மை சைல்ட். உடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவள் அழுதுகிட்டே அதெல்லாம் தச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சடன்லி அப்படின்னா திடீர்னு ஒரு தேவதை ஞான மாதா, அதாவது வயதான ஒரு ஃபேரி வந்து அவளுக்கு முன்னாடி தோன்றாங்க. டோன்ட் கிரை மை சைல்ட். அவங்க ஞான மாதா அப்படின்னா கடவுளோட தூதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தேவதை மாதிரி ஒருவர் வந்து அவளுக்கு முன்னாடி தோன்றாங்க. தோன்றி அழுகாத என் குழந்தைய அழுகாதன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்க வந்து என்ன உதவி பண்ணுறாங்க, சிண்ட்ரெல்லா அந்த பார்ட்டிக்கு போகிறாளா இல்லையாங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.